ஸ்டார் வார்ஸ் டேல்ஸ் ஆஃப் த அண்டர்வேல்டோட மிகப்பெரிய மர்மம் என்ன அப்படின்னா அசாஜ் வென்ட்ரஸ் எப்படி திரும்பி வந்தா அப்படிங்கிறது தான். எஸ்பெஷலி டார்க் டிசிபிள் ஈவெண்ட்ஸுக்கு அப்புறம் அவ தன்னோட லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணி தன்னோட காதலன் ஜெடாய் மாஸ்டரான குயின்லான் வாஸை காப்பாத்திருப்பா. ஸோ இப்போ வந்து அதுக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சிருச்சு. அதுதான் இந்த டேல்ஸ் ஆஃப் அண்டர்வேல்ட்ல இருக்கு. எ வே ஃபார்வர்ட் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல எக்ஸாக்ட்லி டார்க் டிசிபிள் முடிஞ்ச இடத்துல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. குயின்லான் வாஸ் கூடவே ஓபிவான் கெனோபி ரெண்டு பேர் சேர்ந்து வென்ட்ரஸோட பாடியை டெத்தோமீர்ல இருக்கிற ஒரு பரியல் பூலுக்கு கொண்டு வராங்க. ஸோ குயின்லானோட டியர்ஸ்ல ஒரு டாப் வென்ட்ரஸோட கை மேல விழும். அப்படியே விழும்போது அவன் ஐ வில் ஆல்வேஸ் லவ் யூன்னு சொல்லிட்டு அவள் பாடியை அந்த தண்ணிக்குள்ளே அப்படியே இறக்குவான். ஸோ அதோட ஆழத்துக்கு போகும்போது ஏதோ ஒரு குரல் வென்ட்ரஸை வேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு கத்துற மாதிரி கேட்குங்க. உடனே அவரோட கண்கள் திறக்க மேலே பார்த்தா குயின்லானும் ஓபிவானும் அப்படியே நடந்து போகிறது தெரியும். வேவ்ஸ்ல இருந்து அப்படியே வெளியே பாஞ்சு தன்னோட காதலனை வெயிட் பண்ண சொல்லி கத்துறா. ஆனால் இப்போ அவள் ஸ்பிரிட் ஃபார்மில் இருக்கிறா. ஓகேவா? அதனால அவங்க யாருக்கும் அவள் குரல் கேட்கல. இப்போ அவளை வேக்கப்னு சொன்ன அந்த குரல் யாருதுன்னு பார்த்தா மதர் டால்சினோடது. ஸோ அவங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னா குயின்லானோட ஒரு லவ் ஒரு கிஃப்ட் மாதிரி. ஸோ அந்த ஒரு கிஃப்ட்னால உனக்கு ரெண்டு பாதை கிடைச்சிருக்கு. ஒன்று டெத்தோமீர்ல தன்னோட வீல் த நைட் சிஸ்டர்ஸோட நீ இருக்கலாம், இல்லைனா லிவிங் வேர்ல்டுக்கு திரும்பலாம். ஆனால் அதுக்கான விலை என்ன அப்படின்னா உன் மனசு ஆசைப்படுற விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதனால அவன் என்ன பண்றா அப்படின்னா கிட்டத்தட்ட குயின்லான் கூட திரும்ப இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அதனால அவ தேர்ந்தெடுக்கிறது என்ன அப்படின்னா வாழணும் அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறா. ஒரு கிரீன் மிஸ்டுக்குள்ள முன்னாடி நடந்து அந்த நீரோட பாதைக்கு மேல கொலாப்ஸ் ஆகிறா. ஆனா ஒன்ஸ் பியூட்டிஃபுல்லா இருந்த டெம்பிள் இப்போ ரொம்பவே செதஞ்சு போயிருந்துச்சு. இப்போ அவ திரும்ப உயிரோட வராங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பல வருஷங்கள் கழிச்சு ஸ்டோரி வந்துட்டு திரும்ப போகுது. ஏதோ ஒரு டெசர்ட் பிளானட்ல வென்ட்ரஸ் சுத்திக்கிட்டு இருக்கா. கிட்டத்தட்ட ஒரு ஷட்டில் டிக்கெட் பூத் செக்யூரிட்டி வேலை பார்த்துட்டு இருக்கா. ஓகேவா? சிம்பிளான ஒரு வேலை தான். ஆனா சில பேசஞ்சர்ஸ் கிட்ட ஓவர் அக்ரெசிவா ஹேண்டில் பண்றது அவளோட பாஸுக்கு கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. ஸ்டில் பாஸ் வந்து இம்ப்ரெஸ் ஆகிறா. ஏன்னா அவளுக்கு ஒரு பவுண்டி ஹண்டர் ஸ்கில்ஸ் இருக்கு அப்படின்னால அதை வச்சு நம்ம காசு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். ஆனா வென்ட்ரஸ்க்கு அந்த ஒரு வயலண்டான லைஃபுக்கு திரும்ப சுத்தமாவே இன்ட்ரெஸ்ட் இல்லை. பிரேக் டைம்ல ஒரு சின்ன பையன் அவளை அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கான். ஸ்டார்ம் ட்ரூப்பர்ஸ் வரும்போது அவளை ஃபாலோ பண்ணி டிக்கெட் பூத்துக்குள்ள வரான். நெக்ஸ்ட் ஷட்டில் எஸ்கேப் ஆகணும். ஆனா அவங்கிட்ட காசு இல்லை சுத்தமா. அப்புறம் ஜெடாய் மைண்ட் ட்ரிக் யூஸ் பண்ணி ட்ரை பண்றான். ஆனா அது வந்துட்டு ஃபெயில் ஆகிருது. ஆனா அந்த அட்டெம்ப்ட்ல சித் அசாசினா இருந்ததுனால வென்ட்ரஸ்க்கு அந்த ஒரு அட்டென்ஷன் தெரிஞ்சு போச்சு. இவன் வந்து ஜெடாய் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வென்ட்ரஸ் வந்துட்டு அவனை விட சொல்லிடுறான். அந்த பையனை பார்த்தோன்னே பையன் சொல்றான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், எனக்கு உதவி வேணும் அப்படி மாதிரி கேட்கறான். வென்ட்ரஸ் அப்படியே பொறுமையா ஒரு பதில் சொல்றான். நானும் எல்லாத்தையும் இழந்தவதான், பேசிக்கலி டஃப் லக் அப்படின்னு சொல்லி அப்படியே அதை விட்டுறா. அதுக்குள்ள வெளியே ஸ்டார்ம் ட்ரூப்பர்ஸ் வந்து டோரை சரவுண்ட் பண்ணிடுறாங்க. வென்ட்ரஸ் உடனே பையனை அந்த பாஸோட டெஸ்க்கு பின்னாடி வந்துட்டு ஒளிச்சு வச்சிடறா. பாஸுக்கு ஒன்றும் புரியல. ஸோ இந்த இடத்துல அவன் என்ன பண்றா அப்படின்னா அந்த சின்ன பையன் மாதிரி இல்லாம மைண்ட் ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஸ்டார்ம் ட்ரூப்பர்ஸ் கிட்ட வேற டாக்கிங் பேல செக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சுட்றா. ஆனா என்னதான் இப்படி பண்ணி அவ காப்பாத்தினாலும் பேராசை தான் இந்த இடத்துல வந்துட்டு ஜெயிக்குது அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா ட்ரூப்பர்ஸ் வெளியே போறப்போ அந்த பையனுக்கு மிகப்பெரிய ரிவார்ட் இருக்குன்னு பேசுறாங்க. அதை கேட்ட உடனே அந்த பாஸ் பேராசையில் என்ன பண்றான் அப்படின்னா பின்னாடி மறைஞ்சிட்டு இருக்கிற அந்த பையனை வந்து காட்டி கொடுத்துறான். இப்போ வென்ட்ரஸும் சரி அந்த சின்ன பையனும் சரி லைட் சேவர் எடுத்து ஸ்டார்ம் ட்ரூப்பர்ஸை அப்படியே நொடி பொழுதுல முடிச்சிடறாங்க. அப்புறம் அந்த உடல்களை வந்துட்டு அந்த பாஸ்கெட் விட்டுட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ அந்த பையன் வந்து ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கான். இன்னொரு ஜெடாயா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வென்ட்ரஸ்க்கு இப்போ செம்ம காண்டு, இவனால இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சமயத்துல அவன் த பாத் பத்தி கேட்கறான். இந்த பாத் வந்து நீங்க இந்த ஓபிவான் கெனோபி சீரிஸ்ல த ஹிடன் பாத் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும். ஸோ இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணது ஓபிவான் கெனோபியாவே இருந்தாலும் இன்னொரு பக்கம் குயின்லான் வாஸோட தலைமையில தான் அது வந்துட்டு நடந்துட்டு இருக்கும். இந்த டீடைலிங் உண்மையிலுமே அழகா இருக்கும். அதனால தான் நான் எப்பவுமே சொல்லுவேன் ஸ்டார் வார்ஸ்ல இருக்கிற எல்லா சீரிஸும் மூவிஸுமே இன்டர் கனெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு. இஃப் யூ ரியலி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் யூ ஹேவ் டு வாட்ச் என்டையர் ஸ்டார் வார்ஸ் ஃப்ரான்ச்சைஸ். ஸோ குயின்லான் வாஸ் தான் யங் ஃபோர்ஸ் யூசர்ஸை ஒரு பத்திரமான இடத்துக்கு அனுப்புறதுக்காக இந்த நெட்வொர்க் உருவாக்குனாரு அப்படிங்கிற விஷயத்தை பத்தி சொல்லுவான். அந்த பேர் கேட்ட உடனே வென்ட்ரஸோட இன்ட்ரெஸ்ட் மாறுது. ஏன்னா அவள் அப்படி மாறக்கூடாதுல்ல. அவளோட டிசையர் தானே வந்துட்டு இதுக்கு ஒரு வேலையா இருந்து அவளுக்கு ஒரு உயிர் கிடைச்சிருக்கு. இருந்தாலும் அவள் ஏத்துக்கிறா. இந்த பையனை எப்படியாவது சேஃபா கொண்டு போயிட்டு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் உன் கூட வரமாட்டேன் அப்படின்னு அவள் சொல்லிடுறா. அதுக்கப்புறம் ஸ்பேஸ் போர்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சில கிரெடிட்ஸ் கொடுத்து அவனை அனுப்ப ட்ரை பண்றா. ஆனா ரொம்ப லேட் ஆயிருது. புதுசா ஒரு இன்குவிசிட்டர் வந்துட்டான். ஸோ வென்ட்ரஸ் உடனே லைட் சேவர் இக்னைட் பண்ணிட்டு சண்டை கிளம்ப. இந்த சண்டை டீப்பா போகும்போது அந்த சின்ன பையன் சும்மா இல்லாம வந்துட்டு ஹெல்ப் பண்ணு சொல்லி பார்க்கறான். பட் ஆனா ஒரே கேக்ல தூக்கி வீசிடுறான். அதுக்கப்புறம் வென்ட்ரஸ் அவனோட லைட் சேவரை எடுத்து டுயல் வீல் லைட் சேவரா எடுத்து ஃபைட் பண்றான். ஃபைட் நடக்கும்போது இன்குவிசிட்டர்ஸ் வென்ட்ரஸ் ரெகனைஸ் பண்ணி யூ ஷுட் ஹேவ் ஸ்டேட் டெத் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சு விட்டுருவானுங்க. ஆனா பட் வென்ட்ரஸை டிசார்ம் பண்ணிட்டு ஃபினிஷிங் ஸ்ட்ரைக்கு ரெடி ஆகும்போது அந்த எக்ஸாக்ட் டைம்ல அந்த சின்ன பையன் ரெண்டு லைட் சேவர் யூஸ் பண்ணி இன்குவிசிட்டரோட பேக்லயே குத்தி ஸ்பாட்லயே சாகடிச்சிடறான். செலிப்ரேஷனுக்கு டைம் இல்லைங்க. ஏன்னா ஸ்டார்ம் ட்ரூப்பர்ஸ் ஆல்ரெடி வந்துடுறாங்க. ரெண்டு பேரும் ஃபோர் ஜம்ப் பண்ணி டிபார்ட்டிங் ஷிப் மேல ஏறி
ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி ஃபைனலாக சேஃப்டியாக வந்துட்டு எஸ்கேப் ஆகுறாங்க. ஷிப்புக்குள்ளே போன பிறகு தான் வென்ட்ரஸ் உண்மையை ரிவீல் பண்ணுறா, நான் ஜெடா இல்லை அப்படின்னு. க்ளோன் வார்ஸ் காலத்தில் செப்பரேட்டிஸ்ட் கமாண்டரும் கவுண்டூக்கோட அசாசினாவும் இருந்த என் பேரு அசாஜ் வென்ட்ரஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவ சொல்றா. அதை தொடர்ந்து ஒரு எபிசோட் இருக்கு இல்லையா, அதுல வந்து முழுக்க ஒரு இம்பார்ட்டன்ட் தீம் என்ன அப்படின்னா யாரை நம்பலாம் அப்படிங்கிறது தான். ஆரம்பிக்கிறது நம்ம வென்ட்ரஸும் லைக்கோ, அந்த பையன் பேர் லைக்கோ, ஒரு ரொம்ப மோசமான ஒரு கிரிமினல் பிளானட்டுக்கு வராங்க. இப்போ லைக்கோக்கு வென்ட்ரஸ் மேல வந்துட்டு முழு நம்பிக்கை இல்லை. ஏன்னா க்ளோன் வார்ஸ் டைம்ல அவன் நிறைய பேரை கொண்டிருக்கா. ஓகேவா, அவனுக்கு தெரியும், ஏன்னா அவன் கதைகள் கேட்டிருப்பான். அவனோட மைண்ட் செட் இந்த பொண்ணு ஆபத்தானவ, ஆனா இப்போ எனக்கு ஹெல்ப் தேவை அவ்வளவுதான் அப்படின்னு இருக்கான். வென்ட்ரஸ் இதுக்கிடையில வந்துட்டு பிராக்டிக்கலா வந்துட்டு ஒரு மூட்ல தான் இருக்கா. அவ சொல்றது முதல்ல பாத் லொகேஷன் கண்டுபிடிக்கணும், அதுக்காக பழைய பவுண்டி ஹண்டர் ஃப்ரெண்டு ஒருத்தியை சந்திக்கணும். அந்த ஃப்ரெண்டு யாருன்னு பார்த்தா லாட்ஸ் ராசி அப்படிங்கிற ஒருத்தி. ஸோ அவ திரும்பி வருவா. க்ளோன் வார்ஸ்ல வென்ட்ரஸோட சேர்ந்து வேலை பார்த்த ஒரு பவுண்டி ஹண்டர் தான். அவ இன்னுமே அந்த கிரிமினல் வேர்ல்ட்ல தான் இருக்கா. அவங்க ஸ்ட்ரீட்ல போகும்போது ஒரு பெசலிஸ்க்கும் ஒரு அசாசின் டிராய்டுக்கும் வந்துட்டு சண்டை நடக்குது. லாட்ஸ் வந்துட்டு அதுல கூட சேர்ந்துடுறா. இதுல வந்துட்டு வென்ட்ரஸ் லைட்டா ஒரு ஃபோர்ஸ் அசிஸ்ட் வந்து கொடுக்குறா. ஓகேவா, எனிமே வந்து செத்துறான். ஸோ இப்போ இதை பார்க்க லைக்கோக்கு வந்துட்டு அவன் வந்துட்டு ஜெடாய் தானே, அதனால வந்துட்டு ஒரு உயிர் போறது கொஞ்சம் அவனுக்கு வருத்தமா இருக்கு. லாட்ஸ் உடனே டெட் பாடிக்கு பவுண்டி கிடைக்காது அப்படின்னு சொல்றான். இந்த எபிசோட் டோன்லயே கிளியர் ஆகுது லைக்கோட ஜெடாய் மொராலிட்டி எப்படி இருக்கு, வென்ட்ரஸ் அண்ட் லாட்ஸோட அண்டர்வேர்ல்ட் சர்வைவல் மென்டாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு காட்டுவாங்க. ஸோ இந்த சமயத்தில் தான் லாட்ஸ் வந்துட்டு ஒரு மிஷன் ஆஃபர் பண்றான். என்னன்னா எம்பையர் ஷிப்யார்ட்ல இருந்து ஒரு இம்பீரியல் ஷீட் ரிலேவை வந்துட்டு திருடணும். ஓகேவா, ரெபல்ஸ் வந்துட்டு அதுக்காக ஹியூஜ் மணி தராங்க. ஸோ இப்போ லைக்கோக்கு வந்துட்டு ஸ்டார்ஷிப்போட நாலேஜ் இருக்கு, அதை யூஸ் பண்ணி பிளான் சொல்றான். எம்பையரோட சென்சார் கீழே வந்துட்டு லோ ஃபிளைட்ல போனாதான் டிடெக்ட் ஆகாது அப்படிங்கிற ஒரு ஐடியா சொல்றான். ஸோ இதை கேட்டோன்னா லாட்ஸுக்கு வந்துட்டு கொஞ்சம் சந்தேகம் வருது. ஸோ இந்த மாதிரி நாலேஜ் எல்லாம் ஒரு ஜெடாய்க்கும் ஒரு க்ளோனுக்கு மட்டும் தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முணுமுணுக்கிறான். இப்போ லாட்ஸுக்கு புரிஞ்சிருச்சு லைக்கோ ஒரு ஃபோர் சென்சிட்டிவ் கிட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ லாட்ஸ் கேட்கறா, நீங்க ஏன் வந்துட்டு அந்த பாதையை கண்டுபிடிக்கிறீங்க, அதாவது அந்த பாத்தை கண்டுபிடிக்கிறீங்கன்னு கேட்கும்போது வென்ட்ரஸ் வந்துட்டு உண்மையை சொல்லல. அதுக்கு அவன் என்ன சொல்றா அப்படின்னா இந்த மாதிரி ஜெடாயை வந்துட்டு வேட்டையாடி நம்ம பணம் சம்பாதிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. லைக்கோ ஷாக் ஆகுறா, ஆனா வந்துட்டு சைலண்டா தான் இருக்கா. இதுதான் வென்ட்ரஸோட கேரக்டர். ஓகேவா, அவ இன்னும் சர்வைவல் மோட்ல ட்ரஸ்ட் இஷ்யூவோட தான் இருக்கா. இப்பதான் கெசாரோ அப்படிங்கிற பிளானட்டுக்கு போயிட்டு அவங்க செய்ய வேண்டிய வேலையை ஆரம்பிக்கிறாங்க. டார்கெட் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஷீட் ஜென்ரேட்டர் தான், அதோட டோம். ஒரு பக்கம் வென்ட்ரஸ் செக்யூரிட்டி ஹேண்டில் பண்றா, லைக்கோ இன்னொரு பக்கம் போயிட்டு அந்த ரிலேவை திருடிடுறா. இதுக்கிடையில எம்பையர் வென்ட்ரஸ் லைட் சேபர் யூஸ் பண்ணதை டிடெக்ட் பண்ணிடுறாங்க. இப்பதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. லைக்கோ ரிலே எடுத்துட்டு வரும்போது சிச்சுவேஷன் மோசமாயிருது. ஏன்னா வென்ட்ரஸ் அந்த மிகப்பெரிய அந்த டோமையே கிட்டத்தட்ட கொலாப்ஸ் ஆக வச்சிடறா. ஒரு மிகப்பெரிய ஒரு ரோலிங் டிஸ்ட்ரக்ஷன் அந்த இடத்துல நடக்குது. இந்த மோஸ்ட்லி இந்த ஸ்டார் வார்ஸ்ல வந்து ஒரு குழப்பம் நடக்கும், அந்த மாதிரி ஒரு கிளாசிக்கான ஒரு மொமெண்ட் மாதிரி இருக்கும். ஸோ இந்த சமயத்தில் தான் ஒரு துரோகம் என்னன்னா எஸ்கேப் ஆகிற நேரத்தில் ரிலே வந்து கீழே விழுந்துருது. வென்ட்ரஸ் அதை விட்டுட்டு வா அப்படிங்கிறாங்க. ஆனா லாட்ஸ் வந்துட்டு டபுள் கிராஸ் பண்ணிடுறா. அவரோட புது பிளான் என்ன அப்படின்னா இந்த ஜெடாய் குழந்தைய எம்பையருக்கு வித்துட்டா அப்படின்னா இன்னும் பெரிய பே அவுட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லைக்கோவை கடத்திட்டு வென்ட்ரஸை ஷிப்ல இருந்து உதச்சிடுறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பு. வென்ட்ரஸ் வந்துட்டு எப்பவுமே அந்த ஒரு துரோகத்தை டாலரேட் பண்ணிக்க மாட்டான். அவன் நேரா ஷிப் மேல ஜம்ப் பண்ணி லாட்ஸோட டிராய்டை ஹாஃபா கட் பண்றா. இந்த சீன் பயங்கரமா இருக்கும். லைக்கோ ஒர்க்கிங் டிராய்டோட வயிற்றுக்கு லைட் சேவர் வச்சு ஹாஸ்டேஜ் மாதிரி யூஸ் பண்றான். ஆனால் கடைசியில் லாட்ஸ் வந்துட்டு எப்படியும் சரண்டர் ஆயிடுறான். அதுக்கப்புறம் பாத் லொகேஷனை பற்றி அவள் வந்துட்டு இன்டெல் கொடுத்துட்றான். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இது வரைக்கும் லைக்கோவில் ஃபுல்லாக வந்துட்டு நம்பலை. ஆனால் இந்த எபிசோட் முடிவில் வென்ட்ரஸ் அவளை காப்பாற்றினதன் காரணமாக அவள் ட்ரஸ்ட் டெவலப் ஆகுது. ஸோ அதனால் வந்து க்ளோனோஸோட லொக்கேஷன் அந்த இன்டெலை வந்துட்டு கொடுக்குறான். அதுதான் வந்துட்டு இந்த எபிசோடோட எண்டிங்காக இருக்கும். ஸோ இதில் வந்து என்னன்னா லாட்ஸ் ஒரு வேளை துரோகம் பண்ணிட்டா அப்படின்னா அவளை கொன்று அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் அவங்க இருப்பாங்க. வாட் எவர். அது தொடர்ந்து எபிசோட் 3, அதாவது நம்ம அசாஜ் வென்ட்ரஸோட ஃபைனல் எபிசோடில் எபிசோட் 3யோட வைப் என்ன, போர் முடிஞ்சாலும் அதோட தழும்புகள் இன்னுமே இருக்கு அப்படிங்கிறது தான். அண்ட் இதுல வென்ட்ரஸும் அப்புறம் லைக்காவோட ரிலேஷன்ஷிப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் நடக்கும். ஓகே, இப்போ அசாஜ் வென்ட்ரஸும் லைக்காவும் இன்னுமே அந்த ஹிடன் பார்த்து தேடிட்டு தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட இவங்க கிட்ட இருக்கிற அந்த நீர் இருக்கு இல்லையா, அது தீந்து போச்சு, குடிக்கிற ஒண்ணு இல்லை. அப்போ வந்து அவங்க ஒரு தனியா இருக்கக்கூடிய ஒரு ஃபார்ம் ஹவுஸ்க்கு போய் ஹெல்ப் கேட்கறாங்க. டோர் ஓப்பன் ஆனதும் ஒரு சின்ன பொண்ணு நேரா ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறா. ஆனா 2 ஃபோர்ஸ் யூஸருக்கும் எதிராக அவனால ஒன்றும் செய்யல, அதாவது செய்ய முடியல. அப்போ அந்த சின்ன பொண்ணு இவங்களை பார்த்தோன்னே ஜெடாய்னு கத்துறாங்க. தாத்தா ஜெடாய் அப்படின்னு சொல்லிட்டு கத்துது. அப்பதான் அங்க ஒரு பெரியவர் வந்துட்டு அப்படியே காமா வராப்ல. அவர் கொஞ்சம் இந்த பேரனாய்டா இருக்காரு. ஓகேவா, அண்ட் அவர் இப்படி இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஸோ வீட்டுக்குள்ள வர வைக்கிறாரு. அதுக்கப்புறம் செவுத்துலலாம் வந்துட்டு வார் மெடல்ஸ் எல்லாமே இருக்கு. அவர் ஒரு பழைய செப்பரேட்டிஸ்ட் சோல்ஜர் அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா தெரியுது. அவருக்கு வந்துட்டு வென்ட்ரஸ் கிளியராகவே தெரியுது. லேடி வென்ட்ரஸ் அப்படின்னு தான் கூப்பிடுறாரு. அதுவே ஒரு பாரமான ஒரு மொமெண்ட் தான். ஏன்னா க்ளோனோஸோட மெமரிஸ் வந்து இன்னுமே உயிரோடு இருக்கு அப்படின்னு காட்டுற விதமா இருக்கு. ஸோ ஒருத்தவங்களுக்கு உள்ளார ஸோ இந்த இடத்துல அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவார். ஒன் ஆஃப் த பெஸ்ட் டயலாக் அப்படின்னு சொல்லலாம். செப்பரேட்டிஸ்ட் வேர் ரைட்
ரைட் அபவுட் த ரிபப்ளிக் அப்படின்னு அவர் சொல்றதுக்கும் ஒரு பாயிண்ட்ல வென்ட்ரஸ் வி ஆர் ஆல் ராங் அப்படின்னு சொல்றதுக்கும் இது வந்து மொத்த க்ளோன் வார்ஸோட அந்த ட்ராஜடியவே சம்மரைஸ் பண்ற ஒரு விஷயம் தான். ஸோ ரிபப்ளிக் எம்பையர் ஆகிருச்சு, செப்பரேட்டிஸ்ட் எல்லாருமே புரோக்கன் சர்வைவர்ஸ் ஆகிட்டாங்க, யாருமே இதுல ஜெயிக்கல. யார் ஜெயிச்சா? ஒருத்தர் இல்ல. ரிபப்ளிக்கு செப்பரேட்டிஸ்டுக்கு சண்டை, ஓகேவா? ஆனா அதுல 2 பேருமே ஜெயிக்கல, புதுசா எம்பையர் ஒருத்தர் தான் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ லைக்கோ கேட்கறான் சைஃபர் கேனியன் எப்படி போகுது அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அவர் சொல்றாரு அங்க போற கொண்டு பிரச்சனைகள் இருக்கு, உங்களுக்கு நீர் பற்றாக்குறை, அப்புறம் வெளியில ஆபத்து இருக்கு, ரைடர்ஸ் வேற இருக்காங்க, அதுவுமே ஒரு பிரச்சனை அப்படின்னு. ஆனா என் பேத்திக்கு வந்துட்டு நீங்க தண்ணி எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அவ உங்களுக்கு சைஃபர் கேனியனுக்கு வழிகாட்டுவா அப்படிங்கிறாங்க. அவங்க ஸ்பீடர்ல வாட்டரிங் ஹோலுக்கு போறாங்க, வாட்டர் பின்ஸ் ஃபில் பண்ணிடுறாங்க. ஆனா ஓவர்லோடு காரணமா ஸ்பீடர் கிராஷ் ஆகுது. அப்போ அந்த பேத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி ரைடர்ஸ் வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க அதுக்கேற்ற மாதிரியே வந்துடுறாங்க. கிட்டத்தட்ட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அது மேட் மேக்ஸ் மாதிரி மாறிடுச்சு. ஸ்டார் வார்ஸோட மொத்த எபிசோடுமே ரைடர்ஸ் அட்டாக் பண்றாங்க, வென்ட்ரஸ் ரெடி ஆகிறா, கிராண்ட் ஆக்டருமே ரெடி ஆகுறாங்க, பிளாஸ்டர்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிடுறாங்க. ஆனா லைக்கோ சடனா ரிலீஸ் பண்றான் இவங்க திருடங்க இல்ல, இங்க இருக்கக்கூடிய லோக்கல் ட்ரைப் அப்படின்னு. ஸோ அவங்க தங்களோட சொந்த நீரை வந்துட்டு ரீக்ளைம் பண்றாங்க, அவ்வளவுதான். ஸோ லைக்கோ வெப்பனை வந்துட்டு கீழே இருக்கிறான். இது உண்மையிலுமே அந்த ஜெடாய்க்கான அந்த ஒரு மொமெண்ட். வயலன்ஸுக்கு பதிலாக அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரான், ஓகேவா? ஸோ அப்படியே அவன் அவங்களோட லாங்குவேஜ் பேசுறான். அதில் தான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் தெரியும். ஏன்னா அந்த தாத்தா இருக்கார்ல, தெரிஞ்சுதான் இந்த தண்ணியை திருடிட்டு இருந்தாராமா. அவருக்கு இன்னுமே இது வந்துட்டு ஒரு வார் மென்டாலிட்டி மாதிரி, ஓகேவா? அந்த ட்ரைபை வந்துட்டு ஆனிமல்ஸ் அப்படின்னு தான் அவர் பார்க்குறாரு, சொல்றாரு. ஏன்னா அவனோட லாங்குவேஜ் கூட பேச தெரியாது. இதுதான் எபிசோடோட ஒரு கோர் மெசேஜ் அப்படின்னே சொல்லலாம். ஒரு போர் மனுஷங்களை டீஹியூமனைஸ் பண்ணிடும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வெளிப்படையாக காட்டுறது. ஸோ அதுக்கப்புறம் அந்த தாத்தா வந்து பார்க்கும்போது லைக்கோ மேலே வந்துட்டு பிளாஸ்டர் வந்துட்டு எய்ம் பண்ணுறாரு. அப்போ வென்ட்ரஸ் அதை கீழே தள்ளி விட்டு அப்புறம் அவள் சொல்கிறா இவன் என் ஃப்ரெண்டு அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல தான் எமோஷனல் பே ஆஃப் அப்படின்னு சொல்லலாம் நம்மளுக்கு. எப்பவுமே டிட்டாச்சா, சர்க்காஸ்டிக்கா, எமோஷனலி க்ளோஸ்டாக இருக்கக்கூடிய ஒருத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஜென்யூன் அட்டாச்மெண்ட்டை வெளிக்காட்டுறாங்க. லைக்கோக்கு இது ஷாக்காக தான் இருக்கு. ஸோ இப்போ லைக்கோ வந்துட்டு நெகோசியேஷன் அரேஞ்ச் பண்ணுறான். தாத்தா வந்துட்டு வெப்பன் அப்படியே கீழே இறக்கிட்டு சிம்பாலிக்கலி பிளாஸ்டர் ட்ராப் பண்ணுறது மட்டும் இல்லை, அந்த பழைய வெறுப்பையும் அந்த இடத்துல விடுறாரு அப்படின்னு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ட்ரைப் மெம்பர் தான் அவங்களை அந்த சைஃபர் கேனியனுக்கு கைட் பண்ணுறான். ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஹிடன் கேவ் என்ட்ரன்ஸ்க்கு ரீச் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஷிப்பு ஹிடன் பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. லைக்கோக்கு ஒரு சேஃபான ஒரு ஃபியூச்சர். வென்ட்ரஸ் வந்து ஓகே லைக்கோக்கு ஷிப்குள்ளே போகிறதுக்கு ரெடி பண்ணிட்டு, ஆனால் வென்ட்ரஸ் வரல. அவ சொல்றா இது உன்னோட பாதை என்னோடது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. ஸோ இது வந்து நம்ம ட்ராஜிக் வென்ட்ரஸோட எனர்ஜி அப்படின்னு தான் சொல்லணும். அவளுக்கு இன்னும் ஃபீல் ஆகுது அவள் ரெட்டேஷன் டிசர்வ் பண்ண மாட்டா அப்படின்னு, ஓகேவா? அவள் அதுக்கு தகுதியானவ கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிக்கிறா. கடைசியாக மே த ஃபோர்ஸ் பி வித் யூ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் ஒரு பெர்ஃபெக்டான ஒரு எண்டிங் நம்ம கிட்ட கொடுப்பாங்க. லைக்கோ ஷிப்புக்கு போகவே இல்லை, அவன் திரும்பி ஓடி வரான். ஐட் ரேதர் பி வித் யூ அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவான். அந்த ஹிடன் பார்த்து விட இவ கூட இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் அந்த எண்டிங்கோட எமோஷனல் கோர் அப்படின்னு சொல்லலாம். லைக்கோ ஃபைனலி ஒரு முடிவு எடுத்துட்டான், சேஃப்டி இல்லை பிலாங்கிங் அப்படிங்கிறத. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வருஷத்தில் முதல் தடவை வென்ட்ரஸ் தனியாக இல்லைங்க. ஸோ வார் ட்ராமா, கம்யூனிகேஷன், ரெடம்ஷன், கடைசியாக ஒரு குடும்பத்தை கண்டுபிடிக்கிறது. இதுதான் இந்த 3வது எபிசோட். லிட்டரலி இதோட ஆர்க்கை பார்த்தாலே தெரியும் அசாஜோட ஆர்க் எப்படி போயிருக்குன்னு. இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது நமக்கு காட்டப்படல. பட் அடுத்த 3 எபிசோட் கேட்பேனோட எபிசோட்ஸில் பார்க்கும் முறை உங்களது விடைபெறுவது உங்கள் ஸ்டார் வார்ஸ் தமிழ். அண்ட் ரிமெம்பர், பி த ஸ்பாட் தட் லைட் த ஃபயர் அண்ட் மே த ஃபோர்ஸ் பி வித் யூ. வரட்டா?